பக்கத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் கோயிலை புதுப்பிச்சு அங்கே பக்கத்திலே அம்பாளை பிரதிஷ்டை செய்து அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அடிக்கடி சென்று கொண்டு வருகிறேன். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், எவ்ரிதிங் இஸ் predestined by God. இறைவன் எல்லாவற்றையும் தீர்மானித்து விட்டார். அது எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட மகான்களிடம், ஜோதிடர்களிடம் நாம் செல்லுகிறோம். ஐயா, நீ பிறந்த தேதி இப்படி, பிறந்த நாள் இப்படி, இந்த திசை நடக்கிறது, இந்த காலகட்டத்திலே இது நடக்கும் என்று சொல்லுவார்கள். அது பெரும்பாலும் நடக்கும். தாயினுடைய வயிற்றிலே விதி நிர்ணயிக்கப்படுகிறது இறைவனால். தாயினுடைய வயிற்றிலே இருந்து குழந்தை வெளிவருகிற பொழுது அவருடைய ஜாதகம் கணிக்கப்படுகிறது. அந்த கணக்கு சரியாத்தான் இருக்கும். அந்த கணக்கை போடக்கூடிய ஜோதிடர்கள் கணக்கு கரெக்டா போடும். இதுதான் உண்மை. இறைவனுக்கே விதி விலக்கல்லவா. ஸ்ரீ ராமபிரானுக்கே சொல்லுவாங்க, ராமனுடைய ஜாதகம், கிருஷ்ணனுடைய ஜாதகம். இப்படி பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல, நீங்க எல்லாம் மகான்கள். ஆனால் அதை நான் படிக்கின்ற பொழுது அதை நம்ப வேண்டி இருக்கிறது. ராமர் என்ன தவறு செய்தார்? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளனி போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கு அரும் தவ மேற்கொண்டு பூலிவங்கான நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வாவன் இயம்பினான் அரசன் என்றார். கையை சொல்றா, நீ காட்டுக்கு போ 14 ஆண்டுகள். எப்படி? ரிகரஸ் இம்பிரிசன்மென்ட். 14 ஆண்டுகள் நீ வனவாசம் சென்று கடும் தவம் மேற்கொண்டு வர வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். ராமபுரம் என்ன சொல்றாரு? மன்னவன் பணி என்றாகில் நின்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, மின்னொளிர் காணமின்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். தம்பிக்கு ஆட்சியை கொடுத்து விட்டு காட்டுக்கு சென்று 14 ஆண்டுகள் வனவாசம் செய்வதற்கு தயாராகிவிட்டார். இந்த காலத்தில் நடக்குமா? எங்களை மாதிரி வக்கீல்கிட்ட வந்தா கேஸை தூண்டி விட்டு பார்ட்டிஷன் சூட்டு போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இருக்கிற சொத்தை பூரா கரைச்சிட்டு விட்டுருப்போம். ஆனால் அவருடைய விதி, அவருடைய அவதாரம், அவருக்கு இந்த மாதிரி நடக்கும் என்று அவருடைய ஜாதகத்திலே இருக்கிறதாகத்தான் நாங்கள் நம்ப வேண்டி இருக்கிறது. ஆக ஜாதகம் என்பது அது அவதாரமாக இருக்கட்டும், பிறப்பாக இருக்கட்டும், அந்த பிறப்பிலும் அவதாரத்திலும் அவர் நடக்கக்கூடிய திசைகளில் நடக்கக்கூடியது நடந்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் விதி. அந்த விதியைத்தான் தங்களுடைய மதியால் இன்னென்ன காலகட்டங்களிலே இது நடக்கும், இப்படி இருங்கள் என்று சொல்வதற்காக இந்த ஜாதகத்தை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மகான்களை நான் பார்த்து நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். காரணம், இன்றைக்கு இந்த ஜாதகம் எவ்வளவு பெரிய நிலையிலே இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த ஜாதகம் பொருத்தமாக இருக்கிறது என்பதனை அண்மை காலமாக நீங்க பத்திரிகையிலே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இவருக்கு இது நடக்கும் என்று சொன்னால் நடக்கிறது, இது நடக்காது என்று சொன்னால் நடக்காது. இவைகள் எல்லாம் முக்காலங்களையும் உணர்ந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவற்றையெல்லாம் கணித்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த அறிஞர்கள் தான் ஜோதிடர்கள். நானெல்லாம் கிராமத்தில் இருந்து, கிராமத்தில் சொல்லுவாங்க ஜோசிகார் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக பெரிய நிலையிலே பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், அவர்கள் எல்லாம் மெழுகுவத்தி போன்றவர்கள். மெழுகுவத்தி எப்படி உருகி வெளிச்சத்தை மக்களுக்கு பிறருக்கு கொடுக்கிறதோ அதை போல தன்னுடைய ஞானத்தால் மனிதர்களுக்கு அறிவுரையை வழங்கி நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற காரணத்தாலோ என்னவோ அவர்களுக்கு அந்த நிலைமை இருக்கலாம் என்று கூட நான் யூகிக்க வேண்டி இருக்கிறது பல நேரங்களிலே. இங்கே இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்துகின்ற பொழுது நான் உண்மையிலேயே பெருமை அடைகின்றேன். காரணம், இந்த KP ஜோதிடத்திலே 2-3 இன்சிடென்ட். நண்பர் முத்துச்சாமி அவர்கள் ஒரு கேஸ் கொடுத்தார் என்கிட்ட. ஒரே கேஸில் 2 பேர் ஒரு மாசமும் உள்ள இருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் என்னிடம் அழைத்து வந்தார். அன்னை ஜாதகத்தை பார்த்து அவருடைய சொல்லுக்குன்னு சொன்னேன், இவருக்கு உள்ள போக மாட்டாரு, நிச்சயமா நீங்க பெயில் கிடைச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் இழுப்பாரு, இவருக்கு கிடைக்கவும் பாரு. நான் கேட்டேன், வரும் இல்ல வராதுன்னு சொல்றீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல கண்டிப்பா வரும் என்றார். 3 மாதங்கள் அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் தள்ளி போட்டது காரணம், முதலிலே வக்கீல்கள்லாம் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் ஜட்ஜி லீவு, கோர்ட் லீவு. 3 மாதம் கழித்து விசாரணை வருகிறது, அவருக்கு ஆன்டிசிபேட்டரி முன்ஜாமீன் கிடைத்தது.
ஆனால் A1 இவர் A2 A3 அவர்கள் எல்லாம் 1 மாசம் உள்ள இருக்கிறாங்க. காரணம், இவருடைய ஜாதகப்படி இவர் ஜெயிலுக்கு போக மாட்டார் ஒரு நாள் கூட. சொன்னாரு, நடந்தது. இப்ப கூட உன்னை கேட்டிருக்கேன், எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பா ஒன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் எல்லாம் இப்படி சொல்லி இருக்கிறார்களே என்று சொன்னார். நான் கேட்டேன், இல்லை இல்லை, இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், ஜோதிடம் எப்பொழுதும் பொய்யாவதில்லை. நம்முடைய அருமை பெரியவர்களெல்லாம் இங்கே மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் 3 காலங்களையும் உணர்ந்த ஞானிகளுடைய வடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், அவருடைய சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் இந்த கிரகங்கள், நான் சொல்லுவேன், planets are functioning within the ambit of Panchabudas. Panchabudas is nothing but within the control of Brahman. Brahman is nothing but Almighty. Supreme Being. தானும் இயங்கி இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. இங்கே சக்தி வடிவமாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரத்யங்காதி அவர்கள் சக்தி. That is omnipotent, omnipresent, omniscient. அது தானும் இயங்கி இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை எல்லாம் ஞானிகள், ஜோதிட வல்லுநர்கள் கணிச்சிருக்கிறாங்க. இந்த கிரகங்களுக்கு, இந்த 9 கிரகங்கள், 7 கிரகங்கள் தான், அப்புறம் நில கிரகம், ராகு கேது அடுத்து உங்களுக்கு தெரியும். இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி ஆட்சிமை செய்கிறது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி அவர்கள் கணிக்கிறார்கள். அப்படி கணிக்கின்ற பொழுது அந்த கணிதம் சரியாக இருக்கிறது. ஆகவேதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வந்து சொன்னாங்க. அந்த தெய்வங்களுடைய வழிபாடு இருக்குவேனால், நான் கூட முத்துசாமி அண்ணன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீங்க வந்து ஜோதிடத்தோடு மட்டும் இருக்காதீர்கள், நீங்கள் அருளாளராக இருங்கள். ஜோதிடர்களுக்கு அருள் அதிகம் இருக்குமானே, ஆனால் வாக்கு பளிக்கும். இதுதான் உண்மை, எனக்கு தெரிஞ்ச உண்மை. ஒரு ஜோதிடர் என்பவர்களுக்கு அருள் வேண்டும், வாக்கு. ஏனென்றால் அவர்கள் சொல்லுவது வாக்கு. போ தைரியமா, நடக்கும். அந்த வாக்கு பளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அருளாளர்களாக இருக்க வேண்டும். அருள் இருந்தால் தான் வாக்கு பளிக்கும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே இருப்பவர்கள் அனைவரும் வாக்காளர், வாக்கு சொல்பவர்கள் மட்டுமல்ல, அருளாளர்கள் என்பதனை நான் அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே வந்து அமர்ந்து நான் ஒரு சர்வே பண்ணேன். காதல் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆக இந்த ஜோதிடர்கள் மாநாடு என்பது ஏதோ கூடி பேசி கலைந்து விடுவது அல்ல. இந்த ஜோதிட மாநாட்டிலே கௌரவிக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலே இருந்து, பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து ஜோதிடர்கள், வல்லுநர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நம்முடைய சுவாமிகள் கௌரவிக்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஞானம் பெருக வேண்டும், உங்களுடைய ஜோதிடம் வளர வேண்டும், உங்களுடைய ஜோதிட மூலமாக மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற ஒரு நோக்கமாகத்தான் இது இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.